வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. அதுவும் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்குலேருந்து தோல்லாம் அப்படி சீவை எடுத்துடலாம். தோலை சீவிட்டு நம்ம இதை அவிச்சிடலாம். நல்லா இது சாஃப்டாக வேணும், அது வரைக்கும் நல்லா இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நம்ம இதே மாதிரி மீத உள்ள உருளைக்கிழங்குலையும் நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ரெண்டாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது சின்ன குக்கர்ன்றனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். இதில் இது நல்லா ப்ரெஷர் குக் ஆயிடுச்சு. இல்லைனா நீங்கள் கூட 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி மசிச்சு விட்டுறலாம். கட்டியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. கட்டி இல்லாமல் மசிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம கேரட்லாம் துருவோம்ல, அதில் துருவிட்டு நீங்கள் மசிச்சிருங்க. அப்படின்னா நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சிடலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இது வந்து மேஷ் ஆகிருக்கணும். நல்லா அந்த சூட்டோட நம்ம மேஷ் பண்ணிடலாம். அப்புறம் நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சூட்டோட மசிச்சதுனால ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது கூட சோள மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கிடலாம். இல்லைனா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தது அப்படின்னா பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ப்ரெட்டை வந்து நம்ம அப்படியே ப்ரெட்டெல்லாம் ரஸ்க் எதனாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து லேசாக 2 சுற்றிட்டு அதனால் தூளானதுக்கப்புறம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிடலாம். சோளமாவு இல்லை அப்படின்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தும் செஞ்சுக்கலாம். சோளமாவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம விரிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் டஸ்டிங்க்கு. இப்போ இதை நம்ம கையை வச்சு அமுக்கி விரிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி விரிக்கிறதுக்கு நம்ம வச்சுருப்போம்ல, அந்த கட்டையை வச்சு நீங்கள் விரிக்கலாம். இதில் வந்து நம்ம சோள மாவு சேர்த்துருக்கனால நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்பே நல்லா ஒட்டாமல் நல்லா மொறுன்னு வரும். அந்த மாதிரி கையை வச்சே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ கையை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம பாட்டில் கேப்பே யூஸ் பண்ணிக்கிடலாம். எதுனாலும் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் என்ன இருக்கும் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு சர்க்கிள் ஷேப்லேயே கூட கட் பண்ணிக்கலாம். எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிடுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பாட்டில் கேப் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் ஃபுல்லாக போட போகிறேன். இது வந்து கண்டிப்பாக குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க வெஜிடபிள்ஸ்லாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட சாஸு, கெச்சப், எல்லாம் மயோனைஸ் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சர்க்கிளை வந்து தனியாக எடுத்துடலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகவே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள இந்த சர்க்கிள்ஸையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு அவிச்சதுனால இது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் இது வெந்துடும். அதனால் நம்ம திக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா சர்க்கிள்ஸுமே தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதம் உள்ள மாவை வேஸ்ட் பண்ணாமல் அதை திருப்பி நம்ம உருட்டி திருப்பி அதிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி செய்கிறப்ப இது ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். திருப்பி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி திருப்பி நம்ம அதே மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இது நம்ம சப்பாத்தி செய்கிற கல்ல எல்லாம் நம்ம இந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் அப்படியே செஞ்சோன்னா ஒட்டும். பிளாஸ்டிக் ஷீட் அப்படின்னா ஒட்டாது. அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியே செய்யலாம், இல்லைன்னா எண்ணெய் தடவையும் செய்யலாம். எண்ணெய் தடவினாலும் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ திருப்பி இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன ஐஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதில் நம்ம கீழே திருப்பி நம்ம கட் பண்ணி இந்த சர்க்கிள்ஸ் எடுக்கிறப்ப எல்லாமே ஷீட்லேயே ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி நல்லா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு உருட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம கையை வச்சே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு இப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதை கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதம் உள்ள மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி அதே மாதிரி நம்ம உருட்டிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸ்ட்ரா எடுத்துட்டு இதில் வந்து 2 ஹோல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துட்டு இந்த வாய்க்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியதான். மீதம் உள்ள எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்னும் ஒன்று மட்டும் செஞ்சு காட்டிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரா வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஹோல் மாதிரி போட்டலாம். இப்போ ஒரு ஸ்மைலி மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவுக்கும் நான் செஞ்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் இதில் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சிருந்தாலும் நல்லா இந்த சோள மாவு வேகணும். அதனால் நம்ம லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா 2 சைடுமே ஃப்ரை ஆகட்டும். இது நம்ம சோள மாவு சேர்த்ததுனால ஒட்டாது கடாயில். அப்படி ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சோள மாவுக்கே நல்லா மொறுமொறுன்னு வரும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா இப்படி ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் தயாராகிடுச்சு. இதை நம்ம மயோனைஸ் கூட வச்சோ, இல்லைனா கெச்சப் கூட வச்சோ, இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட வச்சோ சாப்பிடலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.